ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபியூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி அமெரிக்காவோட பிரசிடென்ட் வந்து வேர்ல்டுல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த வீடியோ வந்து ஒரு மிகப்பெரிய வீடியோ. பிகாஸ் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு குளோபல் லெவல்ல நிறைய மார்க்கெட்ஸ் வந்து இடிஞ்சு விழுக போகுது. பெட்ரோல் டீசல் விலை அதிகமாக போகுது. வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய நிறைய மக்களை வந்து பதட்டத்துக்குள்ள தள்ளுற மாதிரி ஒரு வீடியோவை வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா ஆல்ரெடி மிடில் ஈஸ்ட்ல, அதாவது இந்த மிடில் ஈஸ்ட்னு சொன்னா நம்ம வந்து இந்த ஈரான், ஈராக் இந்த ஏரியா அங்க ஆரம்பிச்சு துபாய், சவுதி, கத்தார் எல்லாமே மிடில் ஈஸ்ட் தான். இந்த இடத்துல ஒரு தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கோம். அதுல ஸ்பெசிபிக்கா அவர் எந்த கண்ட்ரியை சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் மேல ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்றாரு. நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள், நாட் குண்டுகள் கிடையாது, மிசைல்ஸ், ஓகேவா, ஈரான் மேல விழுந்துகிட்டே இருக்கிற அந்த நேரத்துல நம்ம நிறைய பேர் யோசிப்போம், மதன் இதுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இருக்குது எங்கன்னு சொல்றேன். இன்னைக்கு அட்லீஸ்ட் 1-2 ஏவுகணையாவது ஆர் ஹண்ட்ரட்ஸ் வரைக்கும் வந்து துபாய், அபுதாபி, கத்தார், ஜார்டன், குவைத், பஹ்ரைன், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மொத்தமாவே இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6 நாடுகள் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும், சவுதி வந்து இருக்கலாம் இல்லங்கிறாங்க, நம்மளுக்கு கன்ஃபார்ம்டா தெரியல, கிட்டத்தட்ட 6 to 7 கண்ட்ரீஸ் வேர் இந்தியன்ஸ் நிறைய வாழக்கூடிய இடம், எஸ்பெஷலி தமிழர்களும் மலையாளிகளும் வாழக்கூடிய இந்த இடங்கள்ல நிறைய குண்டு மலைகள் பொழியறத பார்க்க முடியுது. அபுதாபியில ஒரு குண்டு விழுந்ததுல ஒருத்தங்க இறந்தே போயிட்டாங்க. அண்ட் அந்த ஒருத்தங்க வந்து நம்ம ஏசியா சைடுல இருந்து தான் சொல்றாங்க, வேலை பார்க்க போன ஒருத்தங்க, ஓகேவா. சோ இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஒன்னு, உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். அது எப்படி நம்ம லைஃப் அஃபெக்ட் பண்ண போகுது. இது எதுக்குமே சம்பந்தம் இல்லாம நீங்க வந்து பழனியில இருந்து ஆயக்குடிக்கு போய் நீங்க அங்க வந்து ஒரு பெட்ரோல் ஊத்திட்டு இருந்தீங்கன்னா அங்க கூட வந்து இந்த பெட்ரோல் விலையை பாதிக்கிறது இங்க இருக்கிறது நடக்க போகுது, ஓகேவா. இது எதுவுமே இல்லாம நான் வந்து சம்பந்தமே இல்லாம நான் பாட்டுக்கு கோயம்புத்தூர்லயோ மதுரையிலயோ கன்னியாகுமரியிலயோ இல்ல கொச்சியிலயோ இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களையுமே இது பாதிச்சிட்டு இருக்குங்கிறத இந்த அர்த்தமான ஒரு விஷயம். ஒரு செகண்டும் உலக அளவுல ஆயிலோட விலை இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது, பெட்ரோல் டீசல் விலை ஏறிட்டு இருக்குது. அது தக்காளி வெங்காயத்தோட விலை வரைக்குமே அஃபெக்ட் பண்ணும். என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட டீடைலா சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி as I always say, நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் வேர்ல்ட்ல நடக்கக்கூடிய இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் விஷயங்களையும் என்னால உங்ககிட்ட ஈஸியா முடிஞ்ச அளவுக்கு புரியுற மாதிரி 10 நிமிஷத்துல வந்து சேர்க்க முடியும். இப்போ முதல்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும்னா, ஈரானுக்கும் அமெரிக்கா, இஸ்ரேல் ரெண்டு பேருமே டாக் டீம் போட்டு ஈரான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு கண்ட்ரி மேல மிகப்பெரிய தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க. ட்ரம்ப் வந்து ஓபனா டிக்ளேர் பண்ணியிருக்கிறது, இந்த போர் முடிவுக்கு வரணும்னா அங்க இருக்கக்கூடிய ஆட்சியில இருக்கிறவங்க அத்தனை பேரையும் அழிக்கிற வரைக்கும் வரப்போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல அமெரிக்கா ராணுவம் எவ்வளவு பெரிய ராணுவம், அமெரிக்கா எவ்வளவு பெரிய ஒரு கண்ட்ரி, எங்க கிட்ட எவ்வளவு பெரிய பவர் இருக்குங்கிறத ஈரானை பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஃபுல்லா பாக்குற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்திருக்காரு. வார்னிங் இல்ல, அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி அங்க இந்த பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்மளுக்கு இந்த கதையை இங்க இருந்து பார்த்தோம்னா புரியாது. நம்ம அதுக்கும் பின்னாடி கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் போட்டு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் முதல்ல ஏன் இந்த பிரச்சனை வருதுங்கிறத பார்க்க ஆரம்பிச்சாதான் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். துபாய், கத்தார் வரைக்கும் எதனால பாதிக்கப்பட்டு இருக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சோ ஃபிளாஷ்பேக் போட்டு ஒரு 50-60 இயர்ஸ்க்கு முன்னாடி போகணும்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் அப்பதான் முதல்ல பிரச்சனை வர ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸா தான் இருக்காங்க. பட் ஈரான்ல இருக்கக்கூடிய அப்போ இருந்த யூத் மூவ்மெண்ட், அப்போ இருந்த யங்ஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, அமெரிக்கா வந்து அங்க இருக்கிற மக்களை வந்து ரொம்ப தப்பா வழி நடத்துறாங்க. அப்போ இருந்தா ஈரானும் அமெரிக்காவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. பட் அங்க வந்து ஒரு ரெவல்யூஷன் வந்து அவங்க வந்து அமெரிக்காவை வந்து தூக்கி எறியணும்னு சொல்லிட்டு அவங்க எம்பசியவே போய் தாக்குறாங்க. அதாவது அமெரிக்காவோட தூதரகம் அங்க ஒன்று இருக்குல்ல, நம்ம சென்னையில கூட பார்ப்போம், ஜெமினி ஃப்ளைஓவருக்கு கீழே அமெரிக்காவோட தூதரகம் இருக்கும். அது லிட்டரலா அமெரிக்காவோட இடம் மாதிரி தான். அந்த மாதிரி ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய தூதரகத்தையே வந்து அவங்க தூக்கி எறியறாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து ஒரு பெரிய போராட்டம் பண்ணி அங்க இருக்கிற கவர்மெண்ட்டையும் தூக்கி எறியறாங்க, அமெரிக்காவையும் நாட்டில இருந்து வெளியே, அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி வெளியேறாங்க. புதுசா ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஈரான்ல கண்டினியூ ஆயிட்டு இருக்குது. இந்த லாஸ்ட் 50 இயர்ஸ்ல ட்ரம்போட ஓன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணனும்னா 49 இயர்ஸ்ல இந்த கவர்மெண்ட் வந்ததுல இருந்து, அதாவது அமெரிக்காவை வெளியே போக சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வந்த ஈரானியன் கவர்மெண்ட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் இன்னைக்கு வரைக்கும் செட் ஆகல. இவங்க வந்து அமெரிக்காவுக்கு செட் ஆகலன்னு மட்டும் இல்ல, இவங்களுக்கும் இஸ்ரேலுக்குமே சுத்தமா செட் ஆகாது. இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. அந்த பிரச்சனை எல்லாமே மையப்புள்ளி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் வந்து அணு ஆயுதத்தை உருவாக்கிட்டு இருக்காங்கங்கிற ஒரு நியூஸ்ல இருந்து தான் வர ஆரம்பிக்குது. அணு ஆயுதம் ஒரு கண்ட்ரிக்கு போயிடுச்சுன்னா அந்த கண்ட்ரியை எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் கிட்ட கூட நெருங்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நார்த் கொரியா கிட்ட அணு ஆயுதம் இருக்குங்கிற ஒரே காரணத்தினால தான் அமெரிக்கா வந்து நார்த் கொரியா மேல கையே வைக்காம இருக்காங்க. ஏன்னா பதிலுக்கு ஒரு அணு ஆயுதம் இருந்தா போதும், அமெரிக்கால இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பேரோட உயிரை கூட எடுக்கிற அளவுக்கு ஒரு சின்ன கண்ட்ரிக்கு கூட பவர் இருக்கும். அணு ஆயுதத்தோட பவரே அதுதான். அது யார் கையில இருந்தாலும் ஆப்போசிட்ல இருக்கிறவன் எவ்வளவு பெரியா இருந்தாலும் உட்கார்ந்து நெகோஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆயுதத்தை யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு ஆயுதம் இங்க விழுந்தா கூட மக்கள் பயங்கரமா பாதிக்கப்படுவாங்க. அது நம்ம ஆல்ரெடி ஹிரோஷிமா, நாகசாக்கில, ஜப்பான்ல என்ன நடந்திருக்குங்கிறத பார்த்திருக்கோம். சோ இந்த அணு ஆயுதம் வந்து உருவாக்குறதுங்கிறது வந்து சின்ன சின்ன கண்ட்ரீஸ், எஸ்பெஷலி மிகப்பெரிய கண்ட்ரீஸ் எதிர்த்து நிக்கிறப்போ ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதுக்கு ஈரான் வந்து அணு ஆயுதத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை நடக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அமெரிக்கா ஒரு மலைக்கு அடியில் அவங்க உருவாக்கிட்டு இருந்த அணு ஆயுதத்தை வந்து மலையவே காலியாக்குற அளவுக்கு குண்டுகளையா பொழிஞ்ச
எரிஞ்சு மலையவே தகர்த்திட்டு இனிமே இவங்க கை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா ஈரான் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அணு ஆயுதம் வேணாம், ஆனா எங்களுக்கு அணுசக்திங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அட்டாமிக் எனர்ஜிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், நியூக்ளியர் எனர்ஜி முக்கியமான ஒரு விஷயம். சோ நாங்க அதை வந்து ரிசர்ச் பண்றோம், எஜுகேஷன் பர்பஸ்க்காக பண்றோம் அப்படிங்கிறாங்க. அமெரிக்கா இருந்துகிட்டு அதெல்லாம் கிடையாது, உனக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இஸ்ரேலும் அமெரிக்காக்கு சொல்றதே சொல்றாங்க, நீ அணுசக்தியை உருவாக்க கூடாதுன்னு. ஆனா அவங்க உருவாக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் நெகோசியேஷன்ஸ் போயிட்டே இருக்குது. அப்படி போயிட்டே இருக்கிறப்போ ஆல்ரெடி அமெரிக்கா ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூஎஸ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபிளைட் கேரியிங் ஷிப், சாதாரண கப்பல் இல்ல, மிகப்பெரிய ஃபிளைட்ஸை கேரி பண்ணக்கூடிய கப்பல்கள் இருக்கும்ல, அந்த கப்பல்களை வந்து ஈரானை சுத்தி அனுப்பிச்சு விடுறாங்க. இந்தியன் ஓஷன்ல இருக்குது. நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்போ இந்தியன் ஓஷன்ல அமெரிக்காவோட கப்பல் வந்து நிக்குது. ஏன்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் சம்பந்தமே இல்ல. நடுவுல வந்து 2-3 கான்டினென்ட் இருக்குது, உள்ளுக்குள்ள கடல் 2 கடல் இருக்குதுன்னு சொல்லிட்டு உலகத்தோட மறுபக்கத்துல இருக்குது. ஈரான் இந்தியா கிட்ட இருக்குது. ஓகே, வந்து துபாய்லாம் நம்ம இந்தியா கிட்ட இருக்கும்ல, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஃபிளைட் இங்க இந்தியா கிட்ட இருக்குது. அமெரிக்கா அப்படியே தலைகீழ இருக்குது. ஆனா அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் கிட்ட வந்து அணுசக்தி வந்துடக்கூடாது, அவங்க கிட்ட ரிசர்ச் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க இங்க இருந்து அவங்களோட மிகப்பெரிய ஃபிளைட் கேரியிங் ஷிப்ஸை வந்து அனுப்பிச்சு விடுறாங்க. இந்த ஃபிளைட் கேரியர்ஸ் வந்து ஈரானை வந்து சுத்தி போட்டுறாங்க. ஓகேவா, சுத்தி இருக்கக்கூடிய கடல் பகுதி எல்லா இடத்துலயுமே வந்து அமெரிக்காவோட ஃபிளைட் கேரியிங் ஷிப்ஸ் இருக்குது, சப்மரன்ஸ் இருக்குது. இதுல இருந்து ஃபிளைட் மட்டும் போகிறது மட்டும் இல்ல, அது போக டைரக்டாவே ஏவுகணைகளை வச்சு தாக்குற அளவுக்கு, மிசைல்ஸ் வச்சு தாக்குற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஷிப்பையும் சப்மரனையும் வந்து ஈரானை சுத்து போட்டுறாங்க. போதாததுக்கு இஸ்ரேல் வேற கிட்டேயே இருக்குது. இஸ்ரேல் ஈரான் பல வருஷ பகை, நம்ம எல்லாருக்குமே புதுசா சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஒரு 2 வருஷமா ஒரு போரே வந்து இங்க ஆரம்பிச்சு தான் போயிட்டு இருக்குது. இது எல்லாத்துக்கும் அந்த காசால இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது ஈரான் தான். ஓகேவா, சோ இப்படி இருக்கிறப்போ இஸ்ரேலும் இந்த போருக்குள்ள வந்துடுறாங்க. இஸ்ரேல் அமெரிக்கா ஒன்னா சேர்ந்துட்டு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கங்கிறது இப்ப ட்ரம்போட வார்த்தையிலே நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். சோ ட்ரம்ப் இன்னைக்கு காலையில இப்போ உங்களுக்கு ஃபிளாஷ்பேக் புரிஞ்சிருச்சுல என்ன பிரச்சனைன்னு. அமெரிக்கா வந்து உருவாக்க கூடாதுங்கறாங்க, ஈரான் வந்து அது எங்களோட உரிமை அப்படிங்கறாங்க. இதுதான் பிரச்சனை. இப்போ ட்ரம்ப் வந்து ஒரு வீடியோல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, யுஎஸ் வந்து ஈரானை தாக்க ஆரம்பிச்சிருச்சு. ஈரான் வந்து கிட்டத்தட்ட 49 இயர்ஸா அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனையாவே தான் இருந்துட்டு இருக்குது. ஈரான் உலக அளவுல இருக்கக்கூடிய நிறைய தீவிரவாத அமைப்புகளுக்கு ஃபண்டிங் வேற பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே அமெரிக்காவை தாக்கிட்டு இருக்காங்க. ஈரானை வந்து ஒரு அணு ஆயுதம் வைக்க விடுறது வந்து அமெரிக்காவோட ஒரு பெரிய தலைவலியா மாறிடும். ஏன்னா அவங்க அணு ஆயுதம் இல்லாதப்பமே இவ்வளவு தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட அணு ஆயுதம் வந்துருச்சுன்னா அமெரிக்கானால அவங்க எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அணு ஆயுதம் வந்து ஒரு சின்ன நார்த் கொரியா, ஈரானோட ஒரு கால்வாசி சைஸ் இருக்கும், அவங்களே ஒண்ணும் பண்ண முடியல. ஈரான் கிட்ட அணு ஆயுதம் வந்துருச்சுன்னா என்ன பண்ண? சோ இப்போ அவங்க கிட்ட அணு ஆயுதம் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளும் அவங்க என்னலாமோ சொல்லி அவங்க மேல குண்டெல்லாம் போட்டு மிரட்டி எல்லாம் பார்த்தா மறுபடியும் அணு ஆயுதத்தை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் உருவாக்கணும்னால் அங்க இருக்கக்கூடிய ஈரானிய ஆட்சியை வந்து தூக்கி எறியணும். ஈரானிய ஆட்சி, அங்க இருக்கிற கவர்மெண்ட் வந்து அமெரிக்காவுக்கு எதிரானவங்க மட்டும் இல்ல, ஈரானிய மக்களுக்கே, பொதுமக்களுக்கே நிறைய பேருக்கு எதிரான ஒரு கவர்மெண்ட். இதெல்லாம் ட்ரம்ப் சொல்றாரு அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றேன். சோ அங்க இருக்கிற மக்களுக்கே எதிரான ஒரு கவர்மெண்ட் தான் அங்க இருக்குது. சோ இந்த கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான பீப்புள்னு நம்ம சொல்லப்படக்கூடிய அயட்டோலா அலி கமனேனி அப்படிங்கிறவரா இருக்கட்டும், அப்புறம் பிரசிடென்ட் மசூதா இருக்கட்டும், சோ இவங்க எல்லாத்தையுமே வந்து தகர்க்கிறது தான் நம்மளோட முக்கியமான கோல். அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ராணுவ தளபதிகள் எல்லாத்தையுமே நம்ம எய்ம் பண்ணி நம்ம தாக்குவோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து யூஎஸும் சரி ட்ரம்ப்பும் சரி ஓப்பனாவே சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, the goal is to eliminate Iranian government. டைரக்டா சொல்றாங்க, ஈரானியன் ஆட்சியை வந்து நாங்க தூக்கி எறியணும்ங்கறது எங்களோட ஒரே கோல். அதுக்கு இந்த தாக்குதல் நாங்க நடத்த ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இத பார்த்து உலகத்துல இருக்கிற மத்த நாடுகள்லாம் தெரிஞ்சுப்பாங்க, அமெரிக்காவை எவனுமே கேள்வி கேட்க முடியாதுன்னு. லிட்டரலா ட்ரம்ப் சேஸ் திஸ். அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, they will learn no one in the world can challenge US. அமெரிக்காவை சேலஞ்ச் பண்றதுக்கு உலகத்துல எவனுமே பண்ண முடியாது. அதை தான் வந்து ஈரான் மேல நம்ம கொடுக்கக்கூடிய அடியை பார்த்து மத்த எல்லா கண்ட்ரீஸுமே தெரிஞ்சுப்பாங்க. நம்ம தான் உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆயுதப்படை, அது எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான ஆயுதப்படைங்கிறத ஈரானும் தெரிஞ்சுப்பாங்க, எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் ஈரான்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், வீட்டை விட்டு வெளியே வராதீங்க. ஏன்னா சுத்தி எல்லா இடத்துலயுமே குண்டு மழை புழிஞ்சிட்டு இருக்குது. சோ ஈரானிய மக்களுக்கு. ஆனா அதே நேரத்தில் இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன், ரொம்ப நாளா வந்து உங்க அரசாங்கம் பிடிக்காம இங்க இருக்கிற மக்களே பேசிட்டு இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, உங்க அரசாங்கத்தை நாங்க தூக்கி எறிஞ்சிருவோம், நீங்க உங்க ஆட்சியை நீங்க புதுசா அமைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காட் பிளஸ் அமெரிக்கா எல்லா பிரசிடென்ட்டும் முடிச்சுட்டு ட்ரம்ப் கிளம்பிட்டார். ஓகேவா, இவர் பேசி முடிச்சதுல இருந்தே பாத்தீங்கன்னா ஈரான் மேல பயங்கரமான தாக்குதல். ஈரான்ல இருக்கக்கூடிய ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அயட்டோலா காமினேனி அண்ட் பிரசிடென்ட் மசூத் மேலேயே வந்து தாக்குதல் நடந்துருச்சுன்னு சொல்லப்படுது. எந்த அளவுக்கு நம்மளுக்கு உண்மைன்னு தெரியாது, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். எதை வச்சு இதை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டார்கெட் பண்ணப்பட்ட இடங்கள் எங்கெங்க குண்டு விழுந்திருக்குங்கிறது, அது போக பதிலுக்கு ஈரான் அடிக்கிறது இருக்குல்ல, இதுவரைக்கும் ஈரான் அடிக்காத அளவுக்கு ரொம்ப பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, 2 கண்ட்ரி வந்து ஈரான் அடிக்கிறாங்க. ஆனா 2 கண்ட்ரின்னு சும்மா சொல்ல முடியாது. இந்த சுத்தி இருக்கக்கூடிய நிறைய கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வந்து அமெரிக்காவோட பேசஸ் இருக்குது. இப்ப இந்த பேஸ்ல இருந்து ஈரான் மேல குண்டு விழுந்துச்சா நம்மளுக்கு தெரியாது. ஆனால்
அமெரிக்கா கப்பல்கள் மேல இருந்தும் இந்த சைடு இவங்க இஸ்ரேல் மேல இருந்தும் குண்டுகள் 2 நாடுகளுமே வந்து ஒரு நாடு அடிச்சிட்டு இருக்குது. பதிலுக்கு இவங்க அடிக்கிறதுக்கு இவங்கள அடிக்கிறத தாண்டி அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சுத்தி நிறைய அமெரிக்கன் பேசஸ் இருக்குது. அதாவது நான் சொன்ன மாதிரி யுஏஇல ஓகேவா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், இங்க தான் துபாய், அபுதாபிலாம் இருக்குது. அங்க குவைத்ல, கத்தார்ல, பஹ்ரைன்ல இந்த இடத்துலலாம் அமெரிக்கா வந்து அவங்களோட ராணுவத்தை வச்சுக்கிறதுக்கு அங்க இருக்கிற லோக்கல் கவர்மெண்ட்ஸ் வந்து பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. ஈரான் பதிலுக்கு இந்த எல்லா பேஸையுமே தாக்குதல் நடத்துறாங்க. அதுல ஒரு மிஷாப்ல ஒரு அபுதாபில இருக்கக்கூடிய ஒரு சிவிலியன் எந்த பிரச்சனைக்குமே இந்த போருக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தங்க ஓகேவா, இது போரோட பிரச்சனை இதுதான், சம்பந்தமே இல்லாத ஆட்களை பாதிக்கும். இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம வேலை பார்க்க அபுதாபிக்கு போன ஒருத்தங்க ஏசியன் டிசென்ட்ங்கறாங்க. ஏசியன்னா சைனீஸையும் சொல்லலாம், இந்தியனையும் சொல்லலாம், ஸ்ரீலங்கன், பங்களாதேஷி, பாகிஸ்தானி, யார சொல்றாங்கன்னு தெரியல, இனிமே தான் நம்மளுக்கு தெரியும். பட் ஏசியாவை சார்ந்த ஒருத்தங்க வேலைக்கு பார்க்க வந்த ஒருத்தங்களும் இறந்துட்டாங்க ஓகேவா. லிட்டரலா ட்விட்டர்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ நம்மளால வீடியோஸ் பார்க்க முடியுது. நிறைய பேர் வீட்ல இந்த பாம் ஜுமேரா மேல இருந்துக்கு நான் இந்த வீடியோ எடுத்தேன் பாருங்க, நான் வந்து என் வீட்ல இருந்துகிட்டு இந்த வீடியோ எடுத்தேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த பேரெல்லாம் வந்து ரொம்ப ஹை எண்டான இடங்கள், அந்த இடங்களுக்கிட்டே வந்து இந்த மாதிரி நிறைய குண்டுகள் வர்றதை பார்க்க முடியுது. யுனைடெட் அரபு எமிரேட்ஸோட கவர்மெண்டா இருக்கட்டும் சரி, அப்புறம் வந்து கத்தாரோட கவர்மெண்டா இருக்கட்டும் சரி, அவங்க அபிஷியலா நோட்டீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா எஸ் இந்த மாதிரி தாக்குதல் நடந்துட்டு இருக்குது, நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அதை பயங்கரமா கவுண்டர் பண்ணிட்டு இருக்குது, நீங்க கவலைப்பட வேணாம், பத்திரமா இருக்கீங்க ரீஅஷூரன்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் அது நம்ம கேட்கறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, டு பி வெரி ஆனஸ்ட், என்னோட பர்சனலா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அங்க இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒரு இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் கன்சர்ன், ஹோப்ஃபுல்லி அது வந்து சால்வ் ஆகணும். பட் இப்போதைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரான் வர்சஸ் ஒரு 2 ராட்சச நாடுகள் இன் டர்ம்ஸ் ஆஃப் ராணுவம் வந்து நின்னுட்டு இருக்குது. ஈரானும் இந்த சைடு வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. போர் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்குது. பட் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், சரி மதன், இதெல்லாம் இந்தியால இருந்து thousands of kilometers தள்ளி நடந்துட்டு இருக்குது, how am I affected அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல, அதுக்கான பதில் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கப்பமே ஆல்ரெடி நடந்த கன்ஃபார்ம் ஆகிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் லெவல்ல ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபிளைட்ஸ், மிடில் ஈஸ்ட்டுக்கு போக வேண்டிய ஃபிளைட்ஸ், துபாய்க்கு போக வேண்டிய ஃபிளைட், கத்தாருக்கு போக வேண்டிய ஃபிளைட், அபுதாபிக்கு போக வேண்டிய ஃபிளைட், பஹ்ரைன், இந்த இடம்லாம் வந்து இவங்க ஊருக்கு போகிற ஃபிளைட்ஸ் மட்டும் இல்ல, வேர்ல்டு லெவல்ல நீங்க வந்து இப்போ ஆஸ்திரேலியால இருந்து ஒருத்தங்க அமெரிக்கா போகணும்னா இதுதான் வந்து பிட் ஸ்டாப், ரீஃபியூவலிங் இடமே இதுதான். இந்த வேர்ல்டு லெவல்ல ஏவியேஷன் ஹப்பே மிடில் ஈஸ்ட் தான். அங்க இருக்கக்கூடிய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபிளைட்ஸ் வந்து இன்னைக்கு பறக்க முடியல, மூடி வச்சிட்டாங்க. which means hundreds of flightsல போகக்கூடிய lakhs of peopleக்கு வந்து இன்னைக்கு அவங்களோட பிளான்ஸ் எதுவுமே நடந்திருக்காது. இன்னும் எவ்வளவு நாளுக்கு இது கண்டினியூ ஆக போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ரெண்டாவது விஷயம், இதுல வேலை தேடி போறவங்க இருப்பாங்க, கல்யாணத்துக்கு போகிறவங்க இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இண்டிகோ பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அதே பிரச்சனை இப்ப மிடில் ஈஸ்ட்ல நடந்துட்டு இருக்குது. ரெண்டாவது ஆயில் பிரைசஸ். சோ இந்த ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய வழியா தான் நிறைய ஆயில், இந்த பெட்ரோல் டீசல் வந்து நிறைய கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு இருக்குது. இப்போ இதனால அதோட விலை வந்து கண்டமானிக்கு ஏறிட்டு இருக்கும். உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து சப்ளை, ஆயில் சப்ளை அதிகமா இருக்குது, அந்த இடத்துல பிரச்சனை, ஆயில் சப்ளை கேள்விக்குறி. அதனால ஆயில் சப்ளை வந்து சப்ளை டிமாண்ட்ல வந்து சப்ளை கம்மியாக வாய்ப்பு இருக்குன்னு பெட்ரோல் விலை, டீசல் விலை எல்லாம் அதிகமாயிட்டு இருக்குது. ஓகேவா. மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்ல வேலைக்கு இன்னைக்கு சாட்டர்டே, இன்னைக்கு போற ஆரம்பிச்சிருக்குது. ஒருவேளை இன்னைக்கு வந்து ஒரு மண்டே டு ஃப்ரைடேவா இருந்தா ஷேர் மார்க்கெட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடம்லாம் ரத்த கலரி ஆயிருக்கும். பல பேரோட சொத்து இன்வால்வ்டு, பல பேரோட லைஃப் டைம் சேவிங் இன்வால்வ்டு. மண்டே பார்க்கணும், எப்படி பார்த்தாலும் கம்மியாகும், எவ்வளவு கம்மியாகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா அதுக்குள்ள ஒரு ஐடியா கிடைச்சிடும். ரேண்டமா ரியாக்ட் பண்றதை விட ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ரியாக்ஷன் இருக்கும். வேர்ல்ட் லெவல்ல நிறைய கம்பெனிஸோட மார்க்கெட் பிரைஸ் வந்து அடிவாங்க வாய்ப்பு இருக்குது. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளோபல் லெவல்ல ப்ராடக்ட்ஸோட விலை இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெட்ரோல் டீசல் மட்டும் கிடையாது, உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸ், இந்த கப்பல் மூலியமா வர வேண்டிய ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த இம்போர்ட் பண்ற ப்ராடக்ட், எக்ஸ்போர்ட் பண்ற ப்ராடக்ட், இது எல்லாமே பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஷிப்பிங் ரூட்ஸ் எல்லாம் அதிகமா பாதிக்கப்படுது. ஸோ இவ்வளோ பிரச்சனை, நம்ம இதுக்கும் சம்பந்தமே, நம்மளுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை நினைச்சோம்னா, பெட்ரோல் டீசல் பாதிக்கப்பட்டா லாரியில ஊத்துற பெட்ரோல் டீசல் விலை இன்க்ரீஸ் ஆக போகுது. அந்த விலை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வரக்கூடிய, சென்னை டு மதுரை போகக்கூடிய பஸ் காஸ்ட்ல இருந்து, கொடைக்கானல்ல இருந்து கோயம்புத்தூருக்கு போக வேண்டிய கேரட் விலை வரைக்கும் எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல தானே போயிட்டு இருக்குது. பெட்ரோல் டீசல் விலை இன்க்ரீஸ் ஆகிறது எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ இவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடான சிச்சுவேஷனுக்கு நடுவில் தான் இப்போ இந்த மொத்த சினாரியோவும் போயிட்டு இருக்குது. வாட் எவர் செட் அண்ட் டன், ஒரே விஷயம் தான், எம்ஜிக்கும் சரி, எம்ஜி ஸ்குவாட், நம்ம எல்லாருக்கும் சேர்த்து நான் பேச முடியும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் தான், எதுக்குமே சொல்யூஷன் வந்து ஆயுதத்தை ஏந்திரது கிடையாது. சீக்கிரமா இந்த போர் முடிவுக்கு வந்து ஒரு டேபிள்ல உட்கார்ந்து தலைவர்கள் பேசினா வரக்கூடிய சொல்யூஷன்ஸ் வந்து ஆயுதத்தை ஏந்தி வரும்னு நான் நம்பல. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த போர் சீக்கிரமா முடிவுக்கு வந்து மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நம்மளோட சொந்தங்கள் நிறைய பேர் வந்து எம்ஜி ஸ்குவாட்ல இருக்கிற நிறைய பேர் வந்து மிடில் ஈஸ்ட்ல இருந்து தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு அடுத்து நம்மளோட பிக்கஸ்ட் மார்க்கெட் வந்து மிடில் ஈஸ்ட் தான். அவ்வளோ தமிழர்கள் அங்க இருந்து பார்த்துட்டு இருக்காங்க, மலையாளிஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி நம்ம எல்லாருக்குமே இந்த பிரச்சனை சீக்கிரமா சால்வ் ஆகணுங்கிறத வந்து இறைவனை நான் பிரார்த்திச்சுக்கிறேன். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அங்க இருக்காங்கன்னா என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத ஈஸியா சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்க டெய்லி 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு வந்து யூடியூப்ல சேரும், இல்லைன்னா மிஸ் ஆயிடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுனா சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். Cheers, MGs.